வணக்கம் நண்பர்களே, நான் முந்தைய வீடியோவில் சொன்னவாறு ஆதாம் ஏவாள் கதையை பற்றி தான் கூறப்போகிறேன். இது ஒரு கதையல்ல, உண்மையாக நடந்த சம்பவம். பைபிளில் கூறும் ஒவ்வொரு வார்த்தைகளும் உண்மையானவைகளே. எப்படி சொல்கிறேன் என்றால், இந்த பூமியில் ஏற்படக்கூடிய இயற்கை பேரழிவுகள், பலவித வைரஸ் தொற்று, போர்கள், இதை பற்றியெல்லாம் பைபிளில் கடைசி புத்தகமான வெளிப்படுத்தலில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. சரி, நாம் ஆதாம் ஏவாள் கதைக்குள் செல்வோம். கடவுள் படைத்த ஆதாம் ஏவாள் இருவரும் உடலில் எந்த ஒரு ஆடையும் இல்லாமலே இருந்தார்கள். அவர்கள் நிர்வாணமாயிருப்பதை அவர்கள் உணராதிருந்தார்கள். ஆனாலும் அவர்கள் இருவரும் அந்த ஏதேன் தோட்டத்தில் சந்தோஷமாக வாழ்ந்து வந்தார்கள். அவ்வாறு ஒரு நாள் சந்தோஷமாக இருக்கையில் சாத்தான் என்பவன், சாத்தானா அப்படி என்றால் யார் என்று தானே கேட்கிறீர்கள்? அவனை பற்றி ஒரு வீடியோவாக உங்களுக்கு தொகுத்து வழங்க சில அவகாசங்கள் எனக்கு வேண்டும். அதுவரை காத்திருங்கள். அதற்கு முன்னதாக இந்த ஸ்டோரியில் செய்வோம். சாத்தான் என்பவன் பாம்பு வேடமணிந்து மரத்தில் தவழ்ந்து கொண்டே ஏவாள் தனியாக இருக்கையில் அந்த இடத்தில் வருகிறான். உடனே அந்த பாம்பு ஏவாளை பார்த்து ஏவாளே ஏவாளே என்று கூப்பிட்டது. பாம்பு அவ்வாறு கூப்பிட்ட உடனே ஏவாள் திரும்பி பார்த்து, என்ன இது, ஒரு பாம்பு நம்மிடம் பேசுகின்றதா என்று அதிர்ச்சியாக பார்த்தாள். உடனே அந்த பாம்பை பார்த்து என்ன என்று கேட்க, அந்த பாம்பு, நீங்கள் தோட்டத்தில் உள்ள எல்லா கனியும் புசிக்கிறீர்கள், ஆனால் அந்த தோட்டத்தின் நடுவே உள்ள கனியை மட்டும் ஏன் புசிப்பதில்லை என்று கேட்டது. அவ்வாறு கேட்டவுடனே ஏவாள் என்ன சொல்லியிருப்பாள் என்று அடுத்த வீடியோவில் கண்டினியூ செய்யலாம்.